இவதான் அவ. அம்மா நான் இவளே தான் கட்டிக்க போறேன். அதெல்லாம் தெரியாது. அவளை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நானும் அவரும் 5 வருஷமா காதலிக்கிறோம். இப்ப நான் 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன். அவர் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். அங்க உங்க அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா? இப்போ நீ இவன் கூட ஜோடியா நிக்கிற. இனி ஒன்னும் செய்ய முடியாதுமா, வேற வழியே இல்ல. அவ வயித்துல வளர குழந்தைக்காவது அவனை கட்டி வச்சே ஆகணும். ஆமா ஆர்த்தி, ப்ளீஸ் இவங்களை சேர்த்து வச்சிருங்க. சரி சாமி, நான் வரேன். சார் நீங்க தான் எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இங்க 2 பேர் குடும்பத்தில் தேடுவாங்க. அதனால நீங்க மதுரைக்கு போயிட்டு அங்க போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கங்க. சரிங்க சார். உடனே கிளம்புங்க. வரங்க சார். நன்றி சார். போயிட்டு வாங்க. சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. சேலம் 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 திருச்சி புதுக்கோட்டை அறந்தாங்க. பாபுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. உங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னடா இப்ப பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓஹோ, நமக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சே. மடைய ஆபீஸ்ல உட்கார வச்சு நம்ம பார்ட்டியை பார்க்க சொல்லுவான். டேய், 1 மணி நேரத்துல கரெக்டா வந்துடலாம்ல? வந்துடலாம்ண்ணே. ஏ மடை, வாடா. ஒரு பார்ட்டியை பார்க்க போறேன், ஆபீஸ பாத்துக்க. சரிண்ணே. வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. ஆமா ஆமா. என்ன விஷயமா? அண்ணன் ட்ரைனிங்காக வந்திருக்காரு. ஓ அப்படியா? அண்ணன் எங்க வேலை பாக்குறாரு? நான் டிராவல்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். ஓஹோ. அமௌண்ட்லாம் எப்படி? 1 மணி நேரமா இல்ல ஒரு நாள் ஃபுல்லாவா? 1 மணி நேரம் தான். 1 hour தானா? நீங்க பசிக்கெல்லாம் எவ்வளவு வாங்குவீங்க? நாங்களும் மணிக்கணக்கில் தான் வாங்குறோம். நாங்களும் அப்படிதான். அட்வான்ஸ் 5000, 1 மணிக்கு 1000. சரி இந்தாங்க. அண்ணே லேட்டாச்சுண்ணே, கொடுங்கண்ணே. ஓ, உன் வீக்னஸை பிடிச்சிட்டேன். இனிமே பணத்தை இப்படி கறக்க வேண்டியதுதான். சீக்கிரம் அனுப்பி முடிச்சுட்டு வாங்கண்ணே. சம்பாரிச்ச காசெல்லாம் போகுதுடா. போலாமா? போலாமா? வாங்க போவோம். வாங்க வாங்க. என்ன கூச்சமா இருக்கா? உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன மேல பாருங்க. இதெல்லாம் வேண்டாம். இதுன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேன். ஆரம்பம் இதெல்லாம் தான். வேண்டாம். சொல்லி தரேன். உட்காருங்க உட்காருங்க. எனக்கு வேண்டாம். இருங்க வேண்டாம். இருங்க. நான் போறேன். சொல்லி தரேன். வேண்டாம், அதுக்குள்ள கைவிடு. போனா எப்படி? கொஞ்சம் இருங்க. ஏன் இப்படி வந்துட்டு போறீங்க? பா, தப்பிச்சேன்டா சாமி. யார் ராணி? எத்தனை நாளடா இந்த வேலை? ஒன்றும் இல்லை சார். இது என்னடா பழக்கம்? ஒன்றும் இல்லை சார். எங்க இருந்துடா வர? இல்லை சார். யார் நீ? டேய், என்னை காப்பாத்துறா. சார் ஒரு நிமிஷம் சார். காப்பாத்து. சார் பேசுங்க. ஹலோ. சரிங்க சார், ஓகே சார். இப்ப நீ இந்த காக்கி சட்டைகிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னொரு முறை இந்த காக்கி சட்டைகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. போச்சுடா. என்னடா என்ன இப்படி கொண்டு வந்து மாட்டிட்ட? போலீஸ் எப்படி வந்து தெரியலண்ணே. அப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா விழிக்கிறேன். என்னம்மா வேணும்? பஸ் வேணும். அண்ணே என்னடா? பஸ் கேட்டு ஆள் வந்துக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன். டீ சொல்லிட்டு வா. சரிண்ணே. ஆள் ஒரு மாதிரியா இருக்கு. வாங்கம்மா வாங்க. உட்காருமா உட்காருமா. சொல்லுங்கம்மா. சார் பஸ் ஒன்று வாடகைக்கு வேணுமே. பஸ்ஸா? எத்தனை நாளைக்கு வேணும்? ஐஸ் முழுக்க வேணும். ஹலோ, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ
ஹலோ. இதான் சரியான நேரம். இவருக்கு 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் எப்படி கிடைச்சிருவோன்னு பாத்துரலாம். இப்படி எல்லாம் பண்ணாதான் இவரை வரதட்சணை வாங்க விடாம தாலி கட்ட வைக்க முடியும். தெரியலடா. நீ உட்காந்துக்குது என்ன தெரியலடா. ஏய் போலீஸ் வருது. என்ன இது? ஒரு போலீஸ் படையே வருது. அண்ணனை கேட்டா எதுவும் தெரியாதுங்கிறாரு. யாருமா அவரு? சார் இந்த மேனேஜர் தான் சார் என்ன ரூம்ல வச்சு கெடுத்துட்டாரு சார். சரி நீ சொல்றத எப்படிமா நம்புறது? நீங்க வேணா இந்த டீக்கார பையன்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். டேய் இங்க வாடா. உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சொல்றேன் சார். தைரியமா சொல்லணும். நடந்தது என்ன? ஆமா சார், அந்த அக்கா சிலையெல்லாம் கழிஞ்சிருந்தது சார். அந்த அக்கா சொல்லிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சின்ன பையன் பொய் சொல்ல மாட்டான். ஆமா சார். இவன் கண்ணுல பார்த்த உண்மையை தான் சொல்றான். ஆமா சார். ஐயா ஏற்கனவே இவரை விபச்சார விடுதல அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கையா. வேற வழியே இல்ல. நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. டேய் 2 மாலை வாங்கிட்டு வாடா. சரிங்க ஐயா. மேடம் செல்போன் கொஞ்சம் கொடுங்க மேடம். ஹலோ அம்மா, அப்பாவை கூட்டிக்கிட்டு டிராவல் ஆபீஸ் வரையும் கொஞ்சம் வாமா. ஹலோ ஹலோ அம்மா, அப்பா கூப்பிட்டு கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்கம்மா. ஆஹா, தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டுங்க. இதுவும் சுகுமார் செஞ்ச சதியா இருக்குமோ? வெளியே தெரிஞ்சா பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களே. ஆஹா, பொண்ணை பார்க்கறது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் 1 கோடி ரூபாய் பணமும் 100 பவுன் நகையும் போயிடுமே. நம்ம கண்ட கனவெல்லாம் வீணா போச்சே. அப்பா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க, அம்மா வழியிலும் பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. இப்போ 2 கட்டம் வழியில மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. என்னப்பா என்னப்பா நடந்தது? போலீஸ் கிட்ட மாட்டி. உங்க பையன் என்ன சார் இந்த பொண்ணை கெடுத்துட்டான். சார் அப்படிலாம் இருக்காது சார். என் பையன் நல்ல பையன். நடந்தத பாத்துருக்கான். டேய் இங்க வாடா. அவன் சின்ன பையன் சார். அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சார். நான் சொல்றதை கேளுங்க சார். நடந்த உண்மையை தான் சொல்றான். பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். தப்பும் செய்ய மாட்டான். என்ன யோசிக்கிறீங்க? நடந்ததை ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சா உங்களுக்கு நல்லது. இல்ல எஃப்ஐஆர் போட்டு 7 வருஷம் உள்ள தள்ளி நல்லது உங்களுக்கு. வேணாம் சார், இதெல்லாம் என் தலையெழுத்து சார். என் பொண்டாட்டி சொன்னதை கேட்டுதான் இப்படி எல்லாம் நடந்திருக்காது சார். இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. எல்லாம் விசாரிங்க சார். பையன் சின்ன பையன் சார். என் பையன்கிட்ட தனியா விசாரிச்சு பாக்குறேன் சார். ஜெய் நீ பாத்தியாடா? பார்த்தேன் சார். நீ விளையாட்டுத்தனமா எதுவும் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லு. உண்மையா தான் சொல்றேன் சார். என்னடி ஆச்சு? ஏமா இந்த பையன் உன் பொண்ணை கெடுத்துட்டான். அடி பாவி, உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கி. அம்மா சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாது. கெடுத்தவனுக்கே உன் பொண்ணை கட்டி வைக்கிறான். வேற வழியே இல்ல. உங்களுக்கு சம்மதமா? ஏமா உனக்கு சம்மதமா? நல்லா சத்தம் போட்டு சொல்லு. வேற வழி. சரி ஓகே, இந்தாப்பா மாலை போடுப்பா. ஆஹா, வாசமா ஏமா இந்தா நீ மாலை போடு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருங்க. மாட்டிக்கு தாரடி மயில காண சட்டி
அடாடா ரூபாய்களை எவ்வளவு சிக்கனமா சேர்த்து வச்சிருந்தேன். இப்படி புது புது பாத்திரமா வாங்கி குமிக்கிறாளே, இதுக்குள்ள என்னென்ன செஞ்சு வச்சிருக்காளோ, எவ்வளவு பணம் செலவாச்சோ. நம்ம எப்பவும் போல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமே, இதே அவன் கொண்டு வந்தா. இது வெளியில சொன்னா கூட அடிப்பாளே. ஐயோ, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் வீணா போதே. இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு காசு செலவாச்சோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வேலைக்கு சாப்பிடாம இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டீங்களே. அதான் நாட்டுக்கோழி, மீன், முட்டன் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரிங்க. ஆமா, என்ன கொண்டு வந்தாலும் ஹோட்டல்ல விற்க போறதுதான் அது. மோகனா, இங்க சாப்பிட்டா எல்லாம் வருவாங்க. நான் அந்த பக்கம் போய் சாப்பிடுறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிண்ணே. எப்படியோ வளைச்சு போட்டோம்ல. டேய், பக்கத்து டிராவல்ஸ்ல வித்துட்டு வந்துடுறா. தெரிஞ்ச விஷயம் தானே. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்க? அப்பா எப்படிமா இருக்காரு? ஏங்க அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா, சுகுமார் சாப்பிடுங்க. ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போலாம். போலாம். இந்தாங்கண்ணே சாப்பாடு காசு. என்ன அது, சாப்பாட்டை வித்துட்டீங்களா? டேய், டிபன் பாக்ஸ் அதையும் சேர்த்தானே வித்துட்டேன். டேய் குரா, என்னது டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து வித்துட்டீங்களா? வா மகனே வா, இன்னைக்கு சரியான விருந்து தான் உனக்கு. வணக்கம் நாச்சி. வணக்கம் புரோக்கர, உட்காருங்க. சைக்கியம் தானே? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்காகவே இந்த பொண்ணு பிறந்திருக்கு, பாருங்க. கொண்டா பாப்போம். எப்படி அழகான பொண்ணு தானே? ரொம்ப அழகான பொண்ணு. நீங்க கேட்டதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு வெளியூர்ல இருக்குது. நீங்க காசு கொடுத்தா நான் போய் பார்த்து வரலான்னு இருக்கேன். இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? போட்டோல தான் பாத்திருக்கேன், நேரம் இன்னும் பார்க்கல. வாங்க அண்ணி, நீங்க இருக்கும்போது அண்ணன் உங்களை சக்கலாத்தி ஒன்று பாக்குறாரு. இவர்தான் புரோக்கரா. ஆஹா, போட்டு குத்துட்டான்டா. ஏன்யா நான் இருக்கும் போதே நீ இன்னொரு சக்காலத்திய பாக்குறியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலடி, எல்லாம் புரோக்கர் தாண்டி காரணம். அதுவும் போட்டா தாண்டி இது பாருடிங்க. சொர்ணியே கிடையாதா? எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சு அவருக்கு நீங்க சொன்ன பாக்குறீங்களா? நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அப்படி வந்தேன்னு தெரிஞ்சதே உன்னை தொலைச்சு விடுவேன். நல்ல வேலை நான் வீட்ல இருந்தேன், இல்ல ஊருக்கு போயிருந்தா என்னோட வாழ்க்கை என்ன ஆவறது? நீ கூப்பிட்டது நல்லதா போச்சு. இனிமே இந்த மனுஷன் ஏதாவது பண்ணா என்கிட்ட சொல்லு. என்ன உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே? இத வெச்சுக்கோ. சரிண்ணே. ஏண்டா, நீ போட்டு குத்ததும் இல்லாம என் தொட்டை எடுத்து உன் கையில கொடுத்துட்டு போறாடா. என்னது? என்னடா நியாயம்? ஒண்ணுல தாய், நீ போயிட்டு வா.